தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நாம் இன்று தியானித்து நிறைவு செய்ய போகிறோம். சென்ற வாரத்திலே 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்ததுண்டு. வெளிப்படையான வரலாறுகளால் அந்த அதிகாரத்தை முழுமையாக நம்ம முடிக்க முடியவில்லை. இன்றைக்கு இந்த 10ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி இந்த அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். 10ஆம் வசனத்திலே நிக்கோதேமை பார்த்து இயேசு சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்து இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? கேள்வி கேட்குறாரு. எத்தனையோ வருஷம் போதகராக இருப்பாங்க, பயிற்சி எடுப்பாங்க, சபையை நடத்துவாங்க, ஒரு ஆவிக்குரிய வகையில் ஒரு விளக்கத்தை கூட நீ புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறியே என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன் இப்படி நிறுத்தி ஏன் படிக்கிறேன்னா, இந்த 2 வசனத்தில் இஸ்ரவேலுடைய போதகருடைய அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த அவங்க கோட்பாடுகள் வேற, இயேசுவும் அவருடைய சீடர்களும் வேற என்று இங்கே பிரிக்கிறார். இதில் கவனிங்க, நீங்களோ என்று சொல்கிறாரு, நாங்களோன்னு சொல்கிறார். நாங்கள் அறிந்திருக்கிறதை, நாங்கள்னு பன்மையில் சீசர்களோடு சேர்த்து சொல்கிறாரு. சீசர்கள் ஒரு காலத்தில் யூதர்களாக இருந்தாலும் இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் இப்போ என்னுடைய சீடர்கள் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க கிறிஸ்தவர்கள் ஆகிட்டாங்க, என்னுடையவர்கள் ஆகிட்டாங்க. அதனால் அவங்களையும் சேர்த்து நாங்கள் என்று சொல்கிறாரு. இஸ்ரவேலுடைய ஜனங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம்னு அவங்க நாங்கள் தான் பன்மையில் தான் இந்த நிக்கோதேமு சொன்னான். அதனால் நீங்கள்னு அவங்கள பன்மையாக சொல்லி நீங்கள் வேற நாங்கள் வேற என்று பிரிக்கிறாரு. இந்த ஒரு வசனத்தை கவனிங்க. அழகு தமிழில் அருமையான மொழிபெயர்ப்பில் இந்த தமிழை போல ஒரு சிறந்த ஒரு காரியம் வேறு எங்கேயும் பார்க்க முடியல. நான் இத்தனை வருஷமாக ஊழியக்காரங்க இந்த வேற்றுமைகளை புரியாமல் தான் இருக்காங்க. அதான் வேதனையாக இருக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போனேன். பனங்குடியிலிருந்து சாமுவேலுன்ற ஒரு போதகர் பசுமலை ஊழியர் கூடுகையில் வந்திருந்தார். அதில் நானும் பங்கு பெற்றேன். அவர் பயங்கரமாக சொல்கிறாரு, நான் போதகர்களுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கேன், நான் ஊழியக்காரருக்காகவே நான் பிரசங்கம் பண்ணுறேன், 35 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், 16 நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பயங்கரமாக சொல்கிறார். சரி, நல்லா தான் சொல்வார் போன்றிருக்குன்ட்டு பார்த்தா எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்தார். பரவாயில்லையே, புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டாரேன்னு சொல்லி நினைச்சேன். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்கை அடைத்தார்கள் என்ற அந்த வசனத்தை சொல்லி ஆரம்பித்தார். அப்படியே பின்னாடி போயிட்டார். சிங்கத்தின் வாய்ன்னு சொன்ன உடனே அப்படியே சிம்சோன் சிங்கத்தை பிடிச்சி அடித்தான், தாவீது சிங்கத்தை அடித்தான், ஒரு கிழவனை வச்சு சிங்கம் அடித்தது, அப்புறம் ஒருத்தன் ஒரு வாலிபன் 2 சிங்கத்தை கவியில் போய் கொண்டானா. இப்படி பஞ்சு டைலாக் மாதிரி ஒத்த வாக்கியம் எடுத்தால் தான் வரும்ல, அந்த மாதிரி அந்த சிங்கம் அதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு.
கெபியில் போய் 2 சிங்கத்தை ஒருத்தன் வாலிபன் கொண்டான். அது மாதிரி நம்ம விக்கிரக கோட்டையிலேயே உள்ள நுழைஞ்சி அவங்கள அடிக்கணும், மத சண்டையை உருவாக்குற மாதிரி, இப்படி ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இப்படி சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்துக்கு வந்திருந்தாருன்னா நல்லாயிருக்கும். வந்தாலும் எங்கே தெரிய போகுது, என்ன அது என்ன படிக்காமையாக இருக்காங்க? தாவீதை சொல்கிறாரு, சிம்சோனை சொல்கிறாரு, தானியேல் சிங்கத்தின் வாயை அடைச்சாருன்னு சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி அதில் 39 இருக்கு. அவர் சொன்ன வசனத்துக்கும் அதுக்கும் பக்கம்தான், 2-3 வசனம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு வர்றதுக்கு முடியல. அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி 40ஆம் வசனம். அவர்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நம்மை என்பது கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்களை விட அவர்கள் பூரணராகாதபடி விசேஷத்தின் நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்தார்ந்து அங்கே முடியுது அந்த வசனம். அவர்கள் நாம் என்று அங்கே பிரித்து சொல்கிறத அழகு தமிழில் அருமையான விளக்கங்களை இன்னைக்குள்ள ஊழியர்கள் அறியலையே. எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டையே தான் சொல்கிறார். திரும்ப கடைசியில் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு பவுல் சொன்னது இங்கே வந்துட்டார். அப்புறம் அந்த பனங்குடி பாஷையில் இந்த கேரளா பாஷை மாதிரி பேசுகிறாரு. நீ என்ன சொல்ல அவருக்கு? கொஞ்ச நேரம் பேசலாமான்னு பார்த்தா மயக்கம் பசி எடுத்துருச்சு, இங்கே சாயங்காலம் வேறு வரணும். அதனால் எத்தனையோ பேருக்கு புஸ்தகம் கொடுத்தேன், எவனும் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு நாதி இல்லை, படித்த மாதிரி தெரியல. அவங்க படிச்சிருந்தா தான் ஒன்று சண்டைக்கு வந்திருப்பாங்க, இல்லாட்டினா கரெக்டியாக இப்போ புரிஞ்சிருப்பாங்க. 2ல் ஒன்று நடக்கும். ஒன்றுமே படிக்கலை, ஷோவாக வச்சுட்டாங்க போட்டிருக்கு, ஷோ மாதிரி. அதான் ஒரு வேதனை. ஏழையின் ஞானம் அசட்ட பண்ணப்படுகிறது. ஒரு எளிய ஊழியக்காரனுக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்கிறாருன்னா அந்த எளியவனை தான் பார்க்குறானே தவிர ரகசியத்தை பார்க்க மாட்டாங்கிறான். பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்த நீயா எங்களுக்கு போதிக்கிறாயின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டாங்கன்னு யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனை இயேசு கேள்விப்படுறாரு. அவன் சொன்ன அருமையான வார்த்தை, உலகத்தோற்றம் முதல் கொண்டு ஒரு பிறவி குருடனை சுகமாக்குனதாக வரலாறே இல்லையே. நீங்கள் அவர் எங்கேருந்து வந்தாருன்னே தெரியலேன்னு சொல்கிறீங்களே, அந்த தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இந்த அற்புதம் செய்ய முடியுமா என்று ஒரு சாதாரண ஒரு குருடே, ஒரு பிச்சைக்காரே, அவன் வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிறாரு. அந்த ரகசியத்தை, அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை, அந்த தத்துவத்தை பார்க்காம இவெல்லாம் நமக்கு சொல்கிறதா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறாங்க. பெரும்பாலும் இன்னைக்கு அப்படித்தான். அவன் ஜாதியை பார்க்குறான், நம்மளா பணக்காரனா, இந்த 2 பார்த்து தான் அவனை அங்கீகரிக்கிறானே தவிர சத்தியத்தை பார்க்கல, உபதேசத்தை பார்க்கல. வெளியேறப்பட்ட சத்தியத்தை ஒரு கழுதை கத்தினாலும் கூட அந்த கழுதை கொண்டு மதிகேட்டை தடுக்க வல்லவராக இருக்கார். சேவலை கொண்டு பேதுருவையே உணர்த்தினார். நீங்கள் பேசாதிருந்தால் இந்த கல்லுகள் பேசுன்னு சொல்கிறாரு. என்னை விட அறிவாளியாக படித்தவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. யாருமே சொல்லாதனால, இந்த எளிய ஊழியக்காரருக்கு கண்ணை திறந்ததுனால அடக்கி வைக்க முடியல, சொல்லாமல் இருக்க முடியல. சொல்லித்தான் ஆகணும் என்ற நிலைமையில் தான் நம்ம இந்த ஊழியத்தை தைரியமாக துடிஞ்சு என்னானாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறோம். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கோ அல்லது உலக பிரகாரமாக வாழ்கிறதுக்கோ நம்ம இதை சொல்லலை. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கே வித்தியாசம் தெரியலையே, என்ன செய்ய? தெளிவாக இருக்குது. பழைய ஏற்பாடுன்னு வசனம் இருக்குது, புதிய ஏற்பாடுன்னு தொடங்குது புது உடன்படிக்கைன்னு. இவ்வளோ வருஷமாக என்னத்தை தான் அவங்க போதிக்கிறாங்க, என்னத்தை தான் கிளாஸ் எடுத்திருக்காங்க, என்னைக்கு தான் எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ நாடுகளுக்கு போய் என்ன செய்ய? இன்னும் ஆத்துமாக்கள் வேணும்னா இன்னும் கெடுக்கிறதுக்கா? குருடரே
குருடருக்கு குருடர் வழிகாட்டினா இருவரும் குழியில தான் விழுவாங்கன்னு சொல்லிட்டாரே. அந்த வேதவாறு பரிசேயர் சந்ததி தானே இன்னைக்கு கலப்படமாக இருக்கான். அந்த யூதர்களை கூட நம்பலாம். அவன் ஒரே அடியாக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் கிடையாதுயா, யெகோவா தான் கடவுள், மற்றதெல்லாம் எங்கள் லேவி ஊழிய முறை தான் முறை, இது வேறு அது வேறு. அவன் கரெக்டாக சொல்கிறான், எதிர்த்தாலும் கரெக்டாக எதுக்குறான். இவன் ரெண்டுலேயும் கூட்டு இல்லையே, அதையும் எடுத்துக்கிறான் இதையும் எடுத்துக்கிறான். அவனையும் தூக்கி ஆடுறான் இவனையும் தூக்கி ஆடுறான்னு சொன்ன மாதிரி ரெண்டும் கெட்ட நிலைமையில இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கான் இருக்கு. ஆகவே யாரும் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. இப்போ இன்றைக்கி இப்போ போன உடனே ஐயா ஒயிட்டோட கரெக்டாக வர்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா சொன்னார். ஆமாம் ஐயா, ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஊழியக்காரங்களுக்கு ஒரு இந்த ஸ்கூலில் இந்த பையன் இந்த ஸ்கூலை சேர்ந்தவன், இந்த பையன் இந்த ஸ்கூலை சேர்ந்தவன், அந்த யூனிஃபார்ம் வந்து ஒரு அடையாளமாக இருக்குது. இப்போ போலீஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, டாக்டருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வக்கீலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அது ஒரு அடையாளம் படுத்துறது தான். அந்த மாதிரி இப்போ இதை பார்க்கும்போது சரி பாஸ்டரா ஊழியக்காரனா பொதுமக்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி. மற்றபடி இதில் எவனும் பரலோகத்துக்கு போகிறதில்லை. இது இப்போ போட்டதுனால பரிசுத்தவானோ பரலோகமோ கிடையாதுயா, ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே ஒரு ஊழியக்காரன் யோசேப்பு பலவரனும் அங்கேயே தெரிச்சான் இருக்கேன், அது தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன் அவன் கிறிஸ்தவனே இல்லையே அப்படின்னு. அவன் யூதன் இஸ்ரவேலன், அவன் கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்ல தப்பு இல்லை. பழைய ஏற்பாடு முக்காடுன்னு சொன்னேன், அது கிறிஸ்துவால் நீக்கப்பட்டதுன்னு சொன்னேன். யாரும் பதில் சொல்ல முடியல, அவங்களா சிரிச்சுக்கிட்டாங்க. ஒன்றும் சொல்லணும், இல்லாட்டினா சொல்கிறதாவது மறுத்து கேட்கணும். அப்போ இந்த அளவில் பேசாமல் இருக்காங்க. ஒருத்தன் கல்யாண வீட்டில் கையும் மையுமா இப்போ பார்த்து என்ன கல்யாண ட்ரெஸ் இல்லை அப்படி சொல்லும் போது அவன் பேசாமல் இருந்தான் இருக்கு. சொல்லணும்ல, ஐயா கொடுக்கல, இல்லை கொடுத்தாங்க நான் அந்த வெளியே போட்டேன், பேசாமல் இருந்தான். இவன் கையும் காலம் கட்டி வெளியே தூக்கி போனான்னு சொன்ன மாதிரி சொல்கிறதுக்கு பதில் இல்லை. இல்லை அவங்களாவது நமக்கு புத்தி சொல்லட்டும், இல்லை இதுக்கு சொல்கிறதுக்காக பதில் சொல்லு. ஆகவே ஆண்டவராகி இயேசு யூதனா பிறந்தாலும் அந்த யூத முறையிலையோ அந்த அந்த நியாயப்பிரமாண முறையிலையோ அந்த இதுலேயோ கிடையாது. இயேசு வேற, அது வேற. யோவான் 1:16 படிங்க. யோவான் 1:16. இயேசு கிறிஸ்துடைய பரிபூரணத்தினால், அதாவது கிறிஸ்தவங்க எல்லாரும் கிருபையின் மேல் நம்ம கிருபை பெற்றிருக்கிறோம். அப்புறம் எப்படி என்றால் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. எவ்வளோ அருமையாக இருப்பார். நியாயப்பிரமாணம் மோசையினாலே உண்டானது. அந்த அந்த நியாயப்பிரமாணம் கிருபை கிடையாது, கிருபை பிரமாணம் கிடையாது. நியாயப்பிரமாணம்னா வெட்டு 1 துண்டு 2, அந்த இறக்கம் கிடையாதுங்க. அடிக்கு அடி, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, வெட்டுக்கு வெட்டு, குத்து குத்து. அதான் ஏன் சொன்னார், அது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் சொல்கிறேன்னு சொன்னார். அதான் கிருபை. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயின. இன்றைக்கி நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, கிருபையினாலே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவுன்னு இருக்கு. ஈவுன்னா இலவசம்னு அர்த்தம், ஃப்ரீ. இலவசமாக நமக்கு ஆண்டவர் சுகமாக்கியிருக்காரு, விடுதலை ஆக்கியிருக்காரு, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, நீதிமானாக்கப்பட்டிருக்கோமே தவிர சட்ட ரீதியில் நம்ம யாரும் வரல. அந்த கிருபை இயேசுவின் மூலமாக தான் வந்தது. அதனால் அந்த நியாயப்பிரமாண சட்டங்கள் வேற, கிருபை சட்டங்கள் வேற. இந்த கிருபை இயேசுவை விசுவாசிக்கிற, அவரை தேவகுமார்னு ஏற்றுக்கொள்கிற எல்லா ஜாதிக்கும், எல்லா மதத்துக்கும், எல்லா மக்களுக்கும் உண்டு. அந்த குருடனை பார்த்து ஏன் சொல்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், விசுவாசமாக இருக்கத்தக்க அளவில் அவர் யார் அப்படின்னு கேட்குறான். உன்னுடனே பேசுகிற நானே அவர்.
எவ்வளோ அருமையாக உடனே அப்படியா நான் விசுவாசிக்கிறேன் அன்று நீங்கள் தானா நான் நம்புகிறேன். புறஜாதி நம்புகிறான். ஒரு சமாரியா பொம்பளை கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருவார், அவர் வரும்போது நம்ம எல்லாருக்கும் இதை சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க போல் இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, உன்னுடனே பேசுகிற நானே அவர். புறஜாதியை நம்புகிறாங்க. யூதர்கள் இன்ன வரைக்கும் கடினமாக இருக்காங்க, இப்போ வரைக்கும் நம்பாமல் இருக்காங்க. ஏன் அவங்கள கூட நம்ம ஒரு கணக்கில் சேர்க்கலாம். ரெண்டையும் போட்டு குழப்பி மண்ணையும் சோத்தையும் சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி உள்ள போல ஊழியர்களும் சரி போதர்களும் சரி இருக்கிற நிலைமை ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. நீங்களோன்னு சொல்கிறாரு, நாங்கன்னு பிரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் வேற, கிறிஸ்தவர்கள் வேற. யோசேப்பு கிறிஸ்தவன் அல்லன்னு சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லையே, யாருக்கும் தைரியம் இல்லையே. அப்போ ஏண்டா கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்கு கிறிஸ்தவன் அல்லாதவனை ஏண்டா உதாரணமாக சொல்கிற, முன்மாதிரியாக சொல்கிற, அவன் எருக்கு மாதிரியாக சொல்கிற? என்ன ட்ரெஸ்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஒருவர். போடலாம், அதுக்காக கோமாளியாக சர்க்கஸ் கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படி சில ஆளுங்க அப்படி சொல்கிறாங்க. சர்க்கஸ் கோமாளி மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மாதிரி தகுதியான வஸ்திரம்னு அப்போ சொல்கிறாங்க. ஜென்டில்மேனாக இருக்கணும், நாகரிகமாக இருக்கணும், அநாகரிகமாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது. உடம்பெல்லாம் கீறி கிழிச்சிக்கிட்டு இந்த முழங்காலெல்லாம் கிழிச்சிக்கிட்டு பிச்சைக்காரி மாதிரியே ஒரு பொம்பளை வருது. பேசன் ஒரு உண்மையான பிச்சைக்காரின்னு சொல்கிறான், எங்கள் ஏரியா இது, இந்த பக்கமெல்லாம் வரக்கூடாது, நாங்கள் பிச்சை எடுக்கிற இடம், நீங்கள் வரக்கூடாதுன்னு அந்த பொம்பளைக்கு சொல்லுது. அது ஒரு பேசனா என்னது? இந்த மாதிரி நிறையா நாகரிகம் என்ற பேரில் இன்றைக்கி அரை நிர்வாணமாக அரைகுறையாக இன்றைக்கி பிசாசினுடைய இச்சைகளில் ஜனங்க போகிறாங்க. நாம் வேற, உலக மக்கள் வேறு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா 12, பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? கேள்வி கேட்குறாரு. உலக பிரகாரமான காரியத்தை தான் நான் உதாரணமாக சொல்கிறேன்னு சொல்கிறேன். இந்த காக்கையை பார், வந்து ஆகாயத்து பறவைகளை பற்றி பார், வந்து நாணலை பார். உலக பிரகாரமான உதாரணங்கள். 30 வயசு வரைக்கும் அவர் இந்த பூமியிலேயே இருந்ததுனால எல்லாம் அந்த எல்லாமே பார்த்துருக்கார். அதை வச்சு இவங்களுக்கு பரமகாரியத்தை விளக்குறார். பரமகாரியத்தை டைரெக்டாக சொல்ல முடியாது, விளங்காது, இவங்களுக்கு புரியாது. அதனால் உலக பிரகாரமான காரியங்களை ஊமைகளினாலே அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் மத்தேயு 13:35 பார்த்தீங்கன்னா, உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களை ஊமைகளாலே அவர் பேசினார் என்று தீர்க்க தரிசனமே இருக்கு. ஊமைகள்லாம் உதாரணங்களால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் புரிந்து கொள்கிறதுக்கு சில உதாரணங்கள் நம்ம பாஷையில் நம்ம முறையில் சில காரியங்கள் நான் சொல்கிற மாதிரி இயேசு அன்னைக்கு உள்ள காரியங்களில் அன்னைக்குள்ள உதாரணங்களை சொன்னார். அதான் பூமிக்கு அடுத்த விஷயங்களை உங்களை சொல்லியே நீங்கள் பரம காரியத்தை நம்பாமல் இருக்கீங்க. பரம காரியத்தை உங்களுக்கு எப்படி சொன்னால் எப்படி நம்புவீங்க? கவனிங்க 13, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இங்கே அருமையாக சொல்கிறார். கவனிங்க, வசனம் கரெக்டாக இருக்கு. விளக்கம் இவங்க சொல்கிற விளக்கம்தான் தப்பாக போகுது, தப்பான புரிதலாக போகுது. அதுக்கான சாவனங்களும் சபைகளும் உருவாகுதே தவிர வசனம் கரெக்டாக இருக்குது. வசனத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. இதை ஒருத்தர் என்ன விளக்கம் கொடுக்குறான்னா,
பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும்னா இயேசு, பரலோகத்தில் இருக்கிறவருமான மனசுகுமாரன்னா அங்கேயும் இயேசு இருக்கார். அப்போ இங்கேயும் இருக்கார், அங்கேயும் இருக்கார். அதனால் அங்கே இருப்பது பிதா கிடையாது, இவர் தான். எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. அப்போ இப்படி உதாரணம் சொல்லு, இந்த மாதிரி வசனங்களை தவறாக விளக்கம் கொடுக்கறதுனால தவறான உபதேசங்கள், சபைகள், பிரிவினைகள் உண்டாகுது. கவனிங்க, இதோடைய அர்த்தம் என்னன்னா, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் என்று சொல்லும் போது 1 யோவான் 5:7 சொல்லும் போது பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதில் அந்த வார்த்தை மாம்சமானார்ன்னு இருக்கு. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பந்தரிப்பாய் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பந்தரிக்கிறதுனால இயேசு வார்த்தையானவர் மாம்சமாக வந்ததுனால இயேசு இங்கே வந்துட்டார், அங்கே இல்லை. அப்போ அங்கே இருக்காருன்னா அப்போ இங்கே இருக்காருன்னா 2 1. இப்போ பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கும் போது ஆவியானவரும் இங்கே வந்துட்டார், அங்கேயும் இருக்கிறாரு. அப்போ 2 அப்படி எப்படி சொல்ல முடியும்? அந்த ஆவியானவருடைய நிழல் படும்னு போட்டிருக்கு. அதுபோல் அந்த வார்த்தையானவர், தேவனுடைய வார்த்தையானவர் மாம்சமானார். ஆனால் தேவனிடத்தில் அந்த வார்த்தை இருக்கத்தானே செய்யுது. தேவனுடைய வார்த்தைன்னு அவருக்கு பேர் இருக்கு. அந்த வார்த்தை கம்ப்ளீட்டாக வந்துட்டா தேவன் அடுத்து பேசவே முடியாது. தேவன் பேசுகிறாரு. பேசுனதுனால முதல் பேரான குமாரன் இயேசு என்று வருது. முதல் பேரானவர். முதல்ல அவர் எப்போ பேசினார்னு யாருக்கு தெரியாது. தேவனே எப்போ பேசினார்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு தான் போட்டிருக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது. இங்கே தேவனையே சொல்லலை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில். அப்போ அந்த வார்த்தைக்கு முன்னாடியே தேவன் இருந்தார். அந்த தேவனோடு இவர் இருந்தார். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார்னு யோவான் 1:2 இருக்கு. அப்போ இது நம்ம புத்திக்கு அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கிற முடியாது. ரொம்ப நம்ம புள்ள நுழைஞ்சி ரொம்ப நம்ம பார்த்தோம்னா மெண்டல் பிடிச்சிடும். அறிகிறதுக்கு ஒரு அளவில் நம்ம புத்திக்கு கெப்பாசிட்டிக்கு அளவில் தான் நம்ம ஏற்றுக்கிற முடியும். இயேசு அதை சொன்னார். இன்னும் அதிகமாக சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. தாங்கக்கூடிய அளவில், சகிக்கிற அளவில், புரிஞ்சிக்கிற அளவில் சில உதாரணங்களை கொண்டு அவர் சொன்னார். தவிர நம்ம அறிவுக்கு தக்கபடி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு போகணுமே தவிர மெண்டலாக நம்ம மாறக்கூடாது. சைக்கோ மாதிரி நம்ம அது பிசாசுடைய வேலை. அதான் உபதேச கோளாறு வர்றதுக்கு காரணம். அதனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுனால அவர் பரலோகத்திலேயே இல்லை என்ற பொருளில் நம்ம போகக்கூடாது. அவர் தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. அவர் எங்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்காருன்னு போட்டிருக்கு. சரீரத்தில் வந்துட்டார். அந்த வார்த்தை வடிவில் தேவனோடு தான் இருக்கார். இப்போ வீட்டுக்குள்ளே வீட்டிலிருந்து இயேசு வர்றாரு. அது எப்படி நம்ம அறிவுக்கு அது பொருந்துமா? எல்லாரும் பூட்டி இருக்காங்க, அதுக்குள்ளே வர்றாரு. அதே இது மாம்சத்தில் இருந்தால் அது கேட்கலாம். நம்ம உயிர்த்தெழுந்த பிறகு தேவகுமாரன் ஆகிறாரு. அந்த தேவகுமாரன் ஆகும்போது அவர் எங்கே இருப்பார், எங்கே போவார், எங்கே வருவாருன்னு யாருக்கு தெரியும்? தேவனோடு தேவனாக இருக்கார். அந்த வகையில் நம்ம அப்படித்தான் நம்ம முடிஞ்ச அளவில் புரிஞ்சுக்கிறோம். ஆகவே பரலோகத்திலிருந்து இறங்கின அந்த இயேசு, பரலோகத்திலே இருக்கிற அந்த இயேசு தவிர பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா கவனிங்க, எலியா பரலோகத்துக்கு போனான் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் சுழல் காட்டினாலே எலியா போனான் இருக்கு. இங்கே பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னு இருக்கு. அப்போ அந்த 2 காரியங்களில் மொழிபெயர்ப்பு விஷயங்களில் வித்தியாசம் இருக்கலாம். பரலோகம்னு சொல்கிறது பரதீசை
சிலருக்கு குறிக்கிற சொல்ல இருக்கும். பரதீசு 3வது வானம், அது 2 Corinthians 12 இருக்குது. பரதீசு 3வது வானம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பரதீசை பரலோகமாக சொல்கிறது உண்டு. ஆர்சிக்காரங்க பரலோகம்னே சொல்கிறாங்க. சில ஆள்கள் அது பரலோகம்னு சொல்கிறதும் உண்டு. ஆபிரகாம் மடின்னு சொல்கிறது உண்டு. அந்த வகையில் எலியாவை சொல்கிறது உண்டு. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறது தான் நமக்கு காரியம். அப்போ அது அப்படி இருக்க இப்படி இருக்கான்னா இயேசுவை விட பெரியவர் யாருப்பா உலகத்தில் இருக்காங்க? அவர் பரலோகத்திலிருந்து இயேசு வந்து இறங்கி சொல்கிறாரு. அவன் பூமியிலிருந்து உண்டானவன் எலியா. அதை இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாடு முக்காடுன்னு போட்டிருக்கு. அது கிறிஸ்துவினால நீக்கப்பட்டதாக இருக்கு. அந்த முக்காடு உள்ளதை மறைபொருளாக பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை இயேசுவோட நீ நியாயப்படுத்துவாயானா, முக்கியப்படுத்துவாயானா, அது முதன்மைப்படுத்துவாயானா, அது நியாயம் இல்லையே. அது பிசாசுடைய வேலை. பிரிவினை உண்டாக்கி சண்டையை உண்டாக்கி இதை உடைக்கிறது. நமக்கு மெயின் வந்து இயேசு தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்துவ அதுதான் இங்கே போட்டிருக்கு. அங்கே இருந்து வந்தவர், அங்கே இருக்கக்கூடியவர், பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருத்தர் இயேசுவை தவிர எவனும் கிடையாதுன்னு இவரே சொல்றார். யாரும் கிடையாது. இந்த வசனத்தை நம்ம நம்புறதா? நான் அடிக்கடி பரலோகத்துக்கு போனேன். பிதா உட்கார்ந்து இருந்தார், இங்கிட்டு ஆவியானவர் உட்கார்ந்து இருந்தார். பிதாவானவர் இந்த ரெக்கார்டு நல்லா இருக்குன்னு சொன்னாராம். அந்த சிடி ஒருத்தன் போய் சொல்கிறான், சிடி நல்லா இருக்கு, இது எப்படி செஞ்சீங்க? ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்க. பரலோகத்தில் தேவனை பார்க்க முடியாதான், முகம் மட்டும் மறைஞ்சிருக்கான். சொல்ல அள்ளி விடுறான் ஐயா. அதே மாதிரி பரலோகத்தில் தங்க தெருவில் நடந்தேன். அங்கே தண்ணி பொம்பளைகள்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, தண்ணி எடுத்து ஊற்றுனாங்களாம். ஏன் புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பரலோகத்தை பார்த்தேன், அங்கே போனேன், இப்போ தான் வந்தேன், போனேன், அடிக்கடி சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சாட்சியெல்லாம் கேட்டிருக்கீங்க. இங்கே இயேசு சொல்கிறாரு, இதை நம்புறீங்களா? இதை அவன் சொல்கிறத நம்புறீங்களா? ஒரு கிறிஸ்தவனே, இயேசு கிறிஸ்து தான் உனக்கு வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் நமக்கு வேதமாக இருக்கணுமே தவிர சாட்சிகள் சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபீலிங்கில் ஒரு மெண்டல் பிடிச்சி ஒரு தூக்கத்தில் அல்லது ஏதாவது ஒரு மனநோய் பாதித்து ஏதாவது சொல்லியிருப்பான். இதுதான் நமக்கு மெயின். இங்கே சொல்கிறாரு, பரலோகத்துக்கு ஏறினவன் இயேசுவை தவிர ஒருவனும் இல்லை. ஏன் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டே இன்னும் வரல. இயேசு ஒருவர் தான் உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவு சீசர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து எல்லாரும் கண்களும் காண பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வசனம் இருக்கு. மார்க் 16:19 பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதான் வலது பாசத்தில் உட்கார்ந்தார் இருக்கு, அங்கே போட்டிருக்கு. ஸ்தேவான் கல்லெறிந்து இரத்த சாட்சியாக சாகும்போது, இதோ பரலோகம் திறந்திருக்கிறதை, வானம் திறந்திருக்கிறதை, மனசுகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அது நம்புறதா? வசனத்தில் உள்ளது நம்புறதா? இவன் சொல்கிறான்னா அது நம்ம நம்புறதா? தயவு செய்து மக்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளே, மனுஷன் வார்த்தையை இன்னைக்குள்ள எவன் வார்த்தையும் நம்பாதீங்க, கேட்டுக்குங்க. ஆனால் இயேசுவின் வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த மயக்கத்திலிருந்து, வஞ்சகத்திலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து தப்பிச்சுக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்போம், இயேசு என்ன சொன்னார்? இவங்க சொன்னதுக்கு இயேசு சொல்றதுக்கு ஒத்து இருந்தால் நம்ம நம்பலாம். முரண்பாடெல்லாம் இருக்கு. ஒருவரும் இல்லையேன்னு சொல்றாரு. இவன் அள்ளி விடுறானே, போறேன் வர்றேன்னு சொல்றானே. இப்போ எதைத்தான் நம்ம நம்ப வேண்டியது இருக்கு? அதனால தயவு செய்து சொல்றேன், இயேசு கிறிஸ்து தான் கடைசி தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் அவனோட முடியுது. இங்கே போட்டிருக்கு, மத்தேயு 11:13 போட்டிருக்கு. அவன் வரைக்கும் நியாயப்பிரமாணம். அதை படிங்க. மத்தேயு 11 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் யாவரும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. அவ்வளோதான். அவனோட அவன் வரைக்கும் உரைத்ததுண்டு. அதான் மல்கியா தீர்க்கதரிசியில்
கடைசி புஸ்தகத்தில் இதோ ஒரு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன், கர்த்தருடைய நாள் வர்றதுக்கு முன்னாடி இவனை அனுப்புகிறேன் வழிகாட்டியாக, எச்சரிப்பாக. அதுக்கு தான் அடையாளமாக ஞானசாரம் கொடுத்தான். பழைய ஏற்பாட்டில் ஞானசாரம் கிடையாது. இயேசு கொடுக்குற ஞானசாரத்துக்கு அடையாளமாக அவன் செஞ்சான், வழிகாட்டியாக செஞ்சான், முன்னாலே அனுப்பப்பட்டான். இதுதான் அவனோட எல்லாம் முடியுது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்காருன்னு சொல்லி ரோமர் 10:4 இருக்கு. ரோமர் 10:4 பவுலை விடவா, அவனை விட ஒரு பண்டிதர் இருக்காங்களா, ஞானவான்கள் இருக்காங்களா, அறிவாளிகள் இருக்காங்களான்னு கேட்குறேன். அதில் என்ன படிக்குமா? நீதி விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு அவர் தான். அவ்வளோதான், நியாயப்பிரமாணம் இயேசுவோட முடியுது. இந்த பக்கம் இவர் சொல்கிறது தான். அதான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் நினைக்காதீங்க, நிறைவேற்றவே வந்தேன் என்று மத்தேயு 5:17 சொன்னது அந்த ரகசியம்தான். இவரோட முடியுது. யோவான் ஸ்நானகரோட நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லாம் ஏறக்குறைய 90% முடியுது, 99% முடியுது. அடுத்து இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். அடுத்து நான் சொல்கிறேன். ஒரு மேடையில் தலைவர் வர்றதுக்கு முன்னாடி சில்லண்டிகை பேசிக்கிட்டு இருப்பாங்க. தலைவருடைய செய்திக்கு முன்னாடி அவங்க சில ஆளுங்க அவருடைய செய்தி வர்றதுக்கு முந்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. தலைவர் வந்துட்டாருன்னா, பேச்சு ஆரம்பித்தாச்சுன்னா எல்லாம் முடிச்சிடுவாங்க. தலைவர் பேச்சுக்கு அடுத்து ஒரு பேச்சாளர் வருவாங்களா அந்த மேடையில்? அது மாதிரி தான் இயேசு தலைவர். இயேசு வர்ற வரைக்கும் பங்கா பூர்வத்தாருக்கு வகை வகையாக சொன்னது உண்டு. இயேசு வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவோட முடியுது. பழைய ஏற்பாட்டுக்காரன் வர்றதில்லை, அது இன்னொருத்தன் புதுசாக வர்றதும் இல்லை, கிடையாது. முஸ்லீம்கள் சொல்கிறாங்க ஈசா நபி வந்துட்டாரு, கடைசியில் அனுப்பப்பட்டவர் முகமது நபி என்று சொல்கிறாங்க. அவரை நபின்னா தீர்க்கதரிசின்னு அர்த்தம். கடைசி தீர்க்கதரிசி முகமது நபின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம், நான் போன பின்பு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார்ல பரிசுத்த ஆவியானவரை பற்றி. அவர் தான் இந்த முகமது நபி. அவர் சொன்னார்ல, அவர் தான் இவர், கடைசி இவர் தான் அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு வர்றாங்க. நாம் அவங்கள பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்றால், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்தில் வழி நடத்துவார்னு சொன்னார், அடையாளம். என்னுடையவைகள் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னார். நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து, பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு சொன்னார். இந்த அடையாளங்கள்லாம் முகமது நபிக்கு இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இருக்கா? இயேசுவை பற்றி மகிமைப்படுத்தி சொல்லியிருக்காரா ஒரு இடத்துலையாவது? நீதியை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உலகத்தை உணர்த்துகிற அளவில் அவர் பரிசுத்தவானாக இருந்திருக்கிறாரா? அவருடைய மனைவிகள் எத்தனை பேரை யுத்தத்தில் கொன்னார். ஆகவே அவங்க சொல்கிற கூற்று, இயேசு சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பதை அவங்க குர்ஆனிலிருந்தே விளக்கலாம். ஆகவே அது தவறு. இயேசு கிறிஸ்து தான் முந்தினவர், பிந்தினவர், இருந்தவர், இருக்கிறவர், எல்லாமே இயேசு கிறிஸ்து. இயேசுவுக்கு அடுத்து ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு மார்க்கமோ புதுசாக யாரும் வர்றதில்லை. இவர் தான், இவருக்கு மேலே யாரும் இல்லை. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன அந்த இயேசுவை தவிர யாருமே போகலை. ஏன்னா உயிர்த்தெழுந்தது இயேசு தான். இன்னும் சொல்லப்போனால் சில ஆளுங்க ஜீவ சமாதி ஆகிட்டாங்க, சாகாமையே அப்படியே உடம்போடு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் தவறு.
வேதத்தில் எந்த ஆதாரம் கிடையாது, சும்மா சும்மா சொல்கிறது தான். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி இங்கே போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழக்கூடிய அந்த விஷயத்தை இங்கே போட்டிருக்கு. 26 பாருங்கள். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்தான். அதனால் இந்த மரணமே உன் கூரெங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படி சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து தான் அந்த மரணத்தை ஜெயிச்சார். 20ஆம் வசனத்தில் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்து அடைந்தவர்களில் முதற் பலனானார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதலில் அவர் தான் முதல் பலன் போட்டிருக்கு. மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிட்டுன்னு 21 இருக்குது. 22 ஆதாமுக்குள்ளே எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்கன்னு இருக்கு. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் யார்? கிறிஸ்து தான். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வார்கள் இனிமேல் தான், இப்போ கிடையாது, இனிமேல் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, நியாயந்தீர்ப்பு இன்னும் வரல. நியாயந்தீர்ப்பு வரும்போது சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும், பாதாளம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும், எங்கெங்கே சாகுறாங்களோ எல்லாமே ஒப்புவிக்கும். பூமியில் உள்ள தூளில் மறைஞ்சிருக்கிற தூளை போன்ற அநேகர் எழும்பி உயிர் பெற்று முன்னாடி வந்து நிற்பாங்க. கடைசி ஜட்ஜ்மெண்ட்டு, வெள்ளை சிங்காசனம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. இயேசு அங்கே நியாயந்திருக்கிறாரு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு அங்கே 15ஆம் வசனத்தில் இருக்கு. மத்தேயு 25:34 வலது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்கிறாரு, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்த உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளுங்கன்னு அன்னைக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்குறாரு. இடதுபுறத்தில் உள்ளவங்க 41ஆம் வசனத்தில் சபிக்கப்பட்டவங்களே, சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாகப்பட்ட அக்னிக்கு போங்கன்னு அன்னைக்கு தான் சொல்கிறாரு. நரகம் அக்னி கடல் அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது, பரலோகமும் அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது. இன்ன வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் வராதனால எவனும் நான் பரலோகத்துக்கு போனேன், அவங்க வந்து நரகத்தை போய் பார்த்தேன்னு சொல்கிறாங்க ஒருத்தன். அதனால் இந்த கதைகளெல்லாம் இப்போ தயவு செய்தான் கடைசி காலத்தில் கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு இருக்கு. தயவு செய்து ஊழியக்காரங்க தான் சொல்கிறாங்க, வசனம் சொல்கிறாங்க, பைபிளை வச்சு சொல்கிறாங்க, இப்படி எப்படி வந்து சொன்னாலும் நம்பாதீங்க. வசனத்துக்கு மீறி எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, நம்பாதீங்க. அன்னைக்குள்ள அப்போஸ்தலர்களே சொன்னாங்க, கலாத்தியர் 1:8, நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். கவனிங்க, இவங்களே மாற்றி சொன்னாலும் சரி, நாங்கள் சொல்லிட்டோம், இதுக்கு நாங்களே ஒரு வேளை பல்டி அடித்து மாற்றி சொன்னாலும் சரி, அல்லது வானத்திலிருந்து ஒரு தூதன், நீ இதை விட சாட்சி வேணுமா, வானத்திலிருந்து இறங்கி வந்தால் எவன் ஏன் நம்பாமல் இருப்பான், அப்படி சொன்னாலும் நம்பாதீங்க, அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான் அப்படி சொன்னான். எவ்வளவு கடினமாக சொல்லியிருக்கேன். தயவு செய்து தேவ பிள்ளைகளே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் யோசிக்காதீங்க, பேசாதீங்க. அது இயேசு சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு. மனுஷன் சொல்கிறது முன்னு இருக்கும், கூட்டி குறைச்சி சொல்லலாம். இங்கே இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுவும் ஏன் சுயமாக சொல்லலன்னு வேறு சொல்கிறாரு. ஏன்னா 30 வயசு வரைக்கும் அவர் மாம்சத்தில் பிறந்து வாழ்ந்திருக்காரு. சுயம் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறாரு, நான் கூட என் சுயமாக சொல்லலைன்னே சொல்கிறேன். யோவான் 12:48 போட்டிருக்கு, 49:50 இருக்குது. யோவானில் 12ஆம் அதிகாரம் 49:50 நான் சுயமாய் பேசாமல் படிங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 49:50 அதோட முடியுது அந்த அதிகாரம்.
நான் சுயமாய் பேசவில்லை. இயேசுவே சொல்றாருயா, சுயமா நான் பேசல. நான் என்ன பேசணுமோ, என்ன உபதேசிக்கணுமோ, என்னை அனுப்பின பிதாவே கட்டளையிட்டார்னா அது எப்படி இருக்கும்? அப்புறம் அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனா இருக்கிறது என்றே அறிவே. இதுதான்யா. அப்ப இயேசு கிறிஸ்துவே தேவ வார்த்தையில கூட்டாம குறைக்காம அப்படியே கரெக்டா சொல்லும் போது, அதே வார்த்தையை அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது, அதுக்கு விரோதமாக நாங்களே மாற்றி சொன்னாலும் கூட எங்களுக்கு ஐயோ தான், தண்டனை தான். தேவதூதனே வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்லி ரெக்க வச்சுக்கிட்டு சொன்னாலும் சரி, அதுவும் ஏன்னா இயேசுவுக்கு மிஞ்சினது யாரும் இல்லை. அவர் சொல்லியாச்சுன்னா சொன்னது தான் தேவனுடைய வார்த்தை. அது பொய் பேச அவர் மனிதன் அல்ல, யோசிக்கிறதுக்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒளிந்து போகாதுன்னு மத்தேயு 24:35 இயேசு சொன்னது அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார். இன்னைக்கும் அந்த கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இயேசுவின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய் சொல்லாது. நானே கிறிஸ்து என்று அநேகர் சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பாலாசனாரி ஒருத்தன் சொன்னான், நான் தான் இயேசு. கடைசியில் அவன் போதகர் தான் ஐயா. கடைசியில் அவன் பக்கம் எல்லாம் போனாங்க. கடைசியில் நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டான். போதகர் பின்னாடி போகிறவனுக்கெல்லாம் இந்த கதி தான் ஏற்படும். எந்த எண்ணையும் சேர்த்து சொல்கிறேன், எந்த போதகர் பின்னாடி போகாதீங்க. எவன் சொல்கிறதையும் நம்பாதீங்க. அவன் கர்த்தருடைய வார்த்தை சொன்னால் அதை மட்டும் கச்சுன்னு பிடிச்சிக்கிங்க, இயேசுவை மட்டும் பின்பற்றுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். நாங்கள் ஊழியக்காரங்க, அதாவது வேலைக்காரங்க. அவருடைய வார்த்தையை கரெக்டாக சொல்கிறது நான் ஒரு மேன்மையை தவிர வேற என்ன? நாங்கள் தெய்வ பிறவியா? அதனால் தேவ ஊழியர்களை மதிங்க, பின்பற்றாதீங்க, நம்பாதீங்க. பாலாசலாரி அதுக்கு ஒரு உதாரணம். அது மாதிரி நிறையா பேர் பின்பற்றி போய் எல்லாம் நாசமாக போயிருக்காங்க. சபை கெட்டு போயிருக்கு, எல்லாம் கடைசியில் அரசியல்வாதி ஆகியிருக்காங்க. எவ்வளவோ பேர் குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இயேசு என்றும் மாறாதவர். அவரை மட்டும் பின்பற்றுங்க, அவரை மட்டும் நம்புங்க. அடுத்து சொல்கிறார் பாருங்க, சர்ப்பமானது மோசேயின் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன செய்யப்படணும்? உயர்த்தப்படணும். அதாவது சிலுவையிலே நான் அறையப்படணும், எல்லாரும் கண்களுக்கு முன்பாக நான் உயர்த்தப்படணும், எல்லாருக்கு உடைய பாவத்தையும் சாபத்தையும் நான் சுமந்து தீர்க்கணும். அதுக்கு அவங்களுக்கு புரிகிறதுக்காக எல்லாம் யூதர்கள் மத்தியில் தானே ஊழியம் செஞ்சுருக்காரு, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தானே ஊழியம் செஞ்சுருக்காரு. அவங்க மோசேயை தானே கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க, மோசேயின் சீசர்கள்னு அவங்களே தானே சொன்னாங்க. அதனால அதை கையாள வேண்டியதாக இருக்குது, அது சொல்ல வேண்டியது இருக்குது. சிலர் சொல்கிறாங்க, உங்களுக்கு சிலர் கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாடு கையால் ஆகாமல் இயேசு பேசினாரா? அப்போ சிலர் பழைய ஏற்பாட்டை தொடாமல் பேசினாங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், யூதர்கள் மத்தியில் தான் முதல் ஊழியமே தொடங்கினது. காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் போங்கன்னு சொன்னார். கவனிங்க, யூதர்கள் மத்தியில் தான் முதல் ஊழியத்தை இயேசு தொடங்கினார், சீசர்களும் தொடங்கினாங்க. உயிர் தெல்றதுக்கு முந்தி சொல்கிறேன். அப்படின்னா அவங்க வெறியாக இருக்கிற, மத வெறியாக இருக்கிற, நியாயப்பிரமாணத்தையே உயிராக இருக்கிற, ஓய்வு நாள்லாம் உயிராக இருக்கிற, ஒருத்த மீறினாலும் கல்லறிஞ்சு கொள்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவில் மத வெறியாக இருக்கணும்? அப்படி ஒரு வெறி உள்ளவங்களை உடைச்சி இயேசு கிறிஸ்துவை திணிக்கணும்னா லேசான காரியமா? அப்போ அதனால அவங்க வேதத்தை கரெக்டாக நம்ம புரிய வேண்டியதாக இருக்குது, அறிய வேண்டியதாக இருக்குது, அது விலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான்
ஓய்வு நாள்தோறும் இயேசு ஜெபாலயத்துக்கு போனார். அவங்களில் ஒரு ஆளாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அவங்களில் ஒரு ஆளாக எல்லாக அவங்களைப் போலவே அவங்க ஆளாகவே காட்டிக்கொண்டார். அவங்க வேதத்தை சொல்லி, அவங்க நியாயப்பிரமாணத்தை சொல்லி, இதை நிறைவேற்ற நான் வந்திருக்கேன், என்னோட முடியுது, நான் உலக ரட்சகர் பொதுவாக வந்திருக்கேன், புதிய கட்டளைகள் புதிய கற்பனைகளை உடன்படிக்கையாக பண்ண வந்திருக்கேன், மேசியான்னு சொல்கிறீங்களே, நான் தான் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லும்போது அதை அவ்வளோ சீக்கிரமாக அவங்க ஏற்றுக்குருவாங்க என்று அர்த்தம் இல்லை. ஆனால் சொன்னார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் இந்த சத்தியத்தை சரியாக அறிஞ்சதுனால அவங்க எதை மத வைராக்கியமாக இருந்தாங்களோ, வெறியாக இருந்தாங்களோ, அதை வச்சே அவங்களுக்கு இந்த சத்தியத்தை விளக்க வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? சரி, அதே நபர்கள் புறஜாதிகிட்ட ஊழியம் செய்யும்போது பழைய ஏற்பாடை கையாளல். அதை ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிங்க. உதாரணமாக சமாரியா பெண்ணுக்கு இயேசு சொன்னார், பேசிக்கிட்டு இருக்காரு, பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்லலை. அங்கே 2 நாள் தங்குறாரு, அவங்களுக்கு நிறையா சத்தியம் சொல்லியிருக்காரு, பழைய ஏற்பாட்டை சொல்லலை. நல்லா கவனிங்க. அதே மாதிரி எங்கெங்கே அவர் புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்கிறோ அங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டை சொல்லலை. அப்போஸ்தலரை எடுத்துக்கிட்டால் அத்தனை பட்டணத்தில் அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிறான் பவுல். அப்போஸ்தலர் 17 அறியப்படாத தேவன்னு ஒரு பலிபீடம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அதில் அப்போஸ்தலர் 17 23 31 வசனம் வரை அருமையான காஸ்பல் சுவிசேஷம். அதில் எதுலையாவது பழைய ஏற்பாட்டை கையாண்டுருக்கானா, இருக்கானான்னு கேட்குறேன். சொல்லுங்க. ஏன் அவங்களுக்கு அது அவசியம் இல்லை? நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கே தவிர புறஜாதிகளுக்கு இல்லை. புறஜாதிகளுக்கு என்ன? கோயில், சாமி, பலிபீடம், அவங்க புலவர்கள், இதுதான். அதை வச்சே சொன்னான். விளங்குதா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். கொர்நேலி புறஜாதி. ஏதாவது பழைய ஏற்பாட்டை பற்றி சொன்னதாக அங்கே இருக்கா? ஏதாவது குறிப்பு இருக்கா? இல்லை, அவசியம் இல்லை. அது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாருங்க. அப்போஸ்தலர் 10:44 வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்கே போட்டிருக்கு. ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு அதிகாரிகள் கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 16:30 கேட்குறாங்க அதிகாரிங்க. அவங்க யூதர்கள் கிடையாது, அவங்க ரோம அதிகாரிகள், போலீஸ்காரங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் எடுத்து பேசுகிறாங்க. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும். அவ்வளோதான். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாட்டு அவசியம் இல்லை, நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணத்தையோ பழைய ஏற்பாட்டையோ சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்தணும்னு அவசியம் இல்லை, தேவையும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பிறவி சப்பானி ஒருத்தர் நடக்கிறான். அந்த புறஜாதிக பூஜசாரிகள் போட்டிருக்கு, பூமாலையெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு இருக்கு. அங்கே பழைய ஏற்பாட்டை சொல்லலை. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்தில் மனம் திரும்புங்க, நாங்கள் ஊழியக்காரங்க சொன்னாங்க. எப்படி? இன்னும் நிறைய சொல்லலாம். உதாரணம் சொல்ல, இந்த மாதிரி யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது, யூதர்கள் வெறியாக இருக்கும்போது அதை விலக்கி இயேசு கிறிஸ்து பக்கம் கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. தாவீது மரிச்சாப்பா, அவன் உயிர்த்தெழலை, அவன் கல்லறை இன்ன வரைக்கும் இருக்கு. ஆனால் இயேசு அப்படி அல்ல, உயிர்த்தெழுந்தார். நாங்கள் அதுக்கு சாட்சிகள் சொன்னாங்கல்ல. அதுதான் அந்த தாவீதே அவன் முடிச்சுக்கிட்டு தொங்குறான். ரெண்டையும் கம்பேர் பண்ணி இயேசு தான் முக்கியம் அப்படின்னு அங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கு. அப்போஸ்தலர் 13:39 ஒரு வசனம் படிங்க. மோசே
மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள், அதாவது யூதர்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்க முடியாத அளவில், கூடாத அளவில் இருந்தீர்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனா இருந்தாலும் சரி, அந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி இவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க. மோசே 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 மோசேன்னு எதுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அப்போஸ்தலர் 3:22 மோசே பிதாக்களை பார்த்து, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்களுக்குள்ள எழும்பு பண்ணுவார் சகோதரர்களுக்குள்ள, அவருக்கு செவி கொடுங்க. அவருக்கு செவி கொடாதவனை தேவனே சங்கரிப்பார்னு மோசையை சொன்னது உங்களுக்கு தெரியும்ல. அந்த தீர்க்கதரிசி இவர் தான். தேவன் முதலாவது எழுப்பி அவரை உங்களிடத்துக்கே அனுப்பினார். சாமுவேல் முதலை கொண்டு எத்தனை பேர் சொன்னாங்களோ இவரை குறித்து தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அந்த பிடியிலிருந்து விலகி இயேசுவை பற்றி கொள்ள, அதனால ரட்சிக்கப்பட இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற அவங்கள இதை சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதுக்கு தான் சொன்னாங்க. புரஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதனால அவங்களுக்கு அது சொல்லலை, அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இவரால் என்று வேறு ஒருவராலும், அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அப்போஸ்தலர் 4:12 நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழோங்கும் மனசுகளுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற எந்த நாமத்திலையும் கட்டளை ஆர்டர் இல்லை. இப்போ நம்ம இந்துக்களை ரட்சிக்கிறதுக்காக புராணங்களை கையாளுறோம். புராணங்கள் ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தையான மக அப்படின்னு சொல்லி, கண்ணின் வயிற்றில் சுத்தமாக பிறந்தவர்னு சொல்லி நம்ம அதை கையாண்டு அவர் இவர் தான் சொல்கிறோம். அவங்க பதில் பேச முடியாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் ஒரு கன்னியை கர்ப்பதியாகி குமாரனை பெறுவாலும் இம்மானுவேல்னு பெறுவன் இருக்கு, ஏசுன்னு தெரியாது. அவங்களுக்கு ஏசு கிறிஸ்து தான்பான்னு நம்ம சொல்ல வேண்டியது. யூதர்களுக்கு அதை கையாண்டு சொல்ல வேண்டியது இருக்குது, புறஜாதிகளுக்கு இதை கையாண்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சுக்கங்க. கேட்டால் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒன்றும் தெரியாமல் தற்கூறிகளாக இருக்கிறதுனால, ரசிக்கப்படாமல் குழப்பமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் யூதர்களை போலவே இன்றைக்கி மாற்றிட்டானே. இன்றைக்கி நம்மெல்லாம் புறஜாதிங்க, நம்மெல்லாம் யூதர்கள் கிடையாது. புறஜாதிகளிலிருந்து இயேசுக்கு சீசராகி வந்து கிறிஸ்தவர்களாயிருக்கோம். நம்மளை திரும்ப இயேசுவை அறிவில் கொண்டு போகாமல் வளர்க்காமல் பின்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை பின்னாடி கொண்டு போகிறான். அவனை பார், இவனை பார், அவனை பார், முற்பிதாவை பார், அவனை பார். முற்பிதான்னா யார்? நமக்கு பிதா யாரியா? யார்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவன் மோசேக்கு தான் சொன்னார், தவிர நமக்கு சொல்லலை. மோசேக்கு அது பொருந்தும், நமக்கு அது பொருந்தாது. நமக்கு ஏசு என்ன சொன்னார்னா, பூமியில் ஒருவனையும் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். மத்தேயு 23:9 பூமியில் ஒருவனையும் பிதான்னு சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்க. நமக்கு ஏசு சொன்னது தான். பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இயேசு சொன்ன கையாண்ட விதங்கள், அப்போஸ்தலர் கையாண்ட விதங்கள், 2 காரியங்களை தயவு செய்து, இந்த 2க்கு வித்தியாசத்தை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதே தான் இங்கே சொல்கிறாரு. சர்ப்பமானது மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல. இப்போ பாம்பு கடி உள்ளவெல்லாம் அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே சுகமாயினும் பாருங்கடான்னு சொல்லி அன்னைக்கு ஒரு காலத்தில் ஏறக்குறைய 4000 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 4000 வருஷம் எங்கே இருக்குது? அன்னைக்கு சொன்னதை யூதர்களுக்கு 2000 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறாரு. இப்போ நமக்கு எங்கிட்டு போனால் நமக்கு அது பொருந்தாது, அவங்களுக்கு சொல்கிறாரு அதை. அந்த மாதிரி எப்படி அந்த பாம்பை பார்த்து புழைச்சாங்களோ அதுபோல் நானும் உயர்த்தப்படணும்ப்பா. ஏன்னா நான் மொட்டையாக சொன்னால் விளங்காது, அவங்களுக்கு புரியாது. அப்போ அதை வந்து உதாரணமாக தான் போலேன்னு இருக்கு. போல இங்கே பாருங்கள். சர்ப்பமானது மோசையினாலும் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போலன்னா அந்த மாதிரி மனசுகுமாரனும் என்ன செய்யணும்? உயர்த்தப்படணும். என்னாகம 21 இருக்குது இயேசு சொன்ன விஷயம்.
அந்த நிகழ்வு என்னாகும் 21:8-9 இருக்குது. கலாத்தியர் சபைக்கு பவுல் எழுதும்போது கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதை உதாரணம் காட்டி இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுலேயே நீங்கள் இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல. படிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகி யாவரும் சாபத்தில் கிடக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதில் 11 படிங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை. அப்போஸ்தலர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதுலேயே 21 படிங்க. கலாத்தியர் அதுலேயே 2:21 நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை ஐயா. இதுவே போதுமானதாக இருந்தால், ரட்சிப்பாக இருந்தால் இதுவே போதும்ல. அவர் ஏன் புதிய உடன்படிக்கைன்னு ஏன் சொல்லணும்? புதிய கட்டளைன்னு ஏன் சொல்லணும்? மிருக பலியை ஒதுக்கி தன்னையே ஏன் பலியிடணும்? அதெல்லாம் யூதர்களுக்கு புரிஞ்சது. சில யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதான் யூத கிறிஸ்தவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பேர். முத யூதர்கள் தானே 3000 பேர் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் தான் பண்டிகை கொண்டாட வந்தவங்க. பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாட வந்தவங்க பேதுரு பிரசங்கத்தை கேட்டு குத்தப்பட்டு 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவங்க கிடையாது. புதிய மார்க்கத்தை இயேசு ஏற்படுத்தினார். கிறிஸ்தவன் சொல்கிறது ஒரு மதம் அல்ல, அது ஒரு சபை அல்ல, அது ஒரு ஸ்தாபனம் அல்ல, அவர் உடையவர்கள்னு அர்த்தம். கிறிஸ்துனா கிறிஸ்து உடையவர்கள், மதுரைக்காரே அப்படின்னு சொல்கிற மாதிரி. மதுரையில் பிறந்து வளர்ந்தவன் மதுரைக்காரன், திருநெல்வேலி பிறந்து திருநெல்வேலிக்காரன், சென்னைனா சென்னைக்காரன், கோயம்புத்தூர்காரன். அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் என்பது கிறிஸ்து உடையவர்கள், அவரோட சேர்ந்தவங்க. அந்த அந்த அர்த்தம் தான். அதான் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார். அந்த சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் முத வந்ததாக நம்ம அப்போஸ்தலர் 11:26 படிக்கிறோம். முத சகல ஜாதிகள் சொல்லும்போது அங்கே மதம் இல்லை, ஜாதி இல்லை, இடம் இல்லை, மொழி இல்லை, எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக வரும்போது அவங்க இயேசுவின் சீடர்கள் எண்ணப்பட்டதுனால கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. அவருடையவர்கள்னு அர்த்தம். அவருடையவர்கள்னு அர்த்தம். அவருடையவர்களுக்கு அவர் சொல்கிறது தான் வேதமே தவிர, அவர் சொல்கிறது தான் மாடலே தவிர, அவர் தான் வழிகாட்டியே தவிர, அவர் தான் நம்ம கோல் மாடலை தவிர, திரும்ப பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு போகிறாங்க இன்றைக்கி உள்ள போதகர்கள், பாஸ்டர்கள். நம்மளை பழைய ஏற்பாடு எதுக்குடா? எங்களுக்கு இயேசு தான்ப்பா முக்கியம். பழைய ஏற்பாடு எங்களுக்கு அவசியம் இல்லை. வேணா சரித்திரம் பார்த்துக்கலாம். பழைய ஏற்பாட்டிலையும் அதே தேவன் தான் அவங்கள இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினார். உண்மை, கட்டுக்கதை இல்லை, எல்லாம் உண்மை, வரலாறு ஒத்துக்கிறோம், உண்மைதான். அந்த தேவனே தம்முடைய குமாரனால் லாஸ்ட்டு அனுப்பிட்டார். இதுக்கு மேலே ஒரு நபர் இல்லை. இவர் லாஸ்ட்டாக அனுப்பப்பட்ட தேவகுமாரன் இயேசு. அப்போ அங்கே பிடிச்சி நீ தொங்கிட்டு இருப்பியா? இங்கே வந்த பிறகு இங்கே இவரை பிடிப்பியா? நீயே யோவான் ஸ்நானகன் சீசர்கள் இயேசுக்கு வர்றதுக்கு முந்தி யோவான் ஸ்நானகன் சீசர்களாக இருந்தாங்க. இயேசு வந்த பிறகு யோவான் ஸ்நானகனை விட்டுட்டு இயேசுவை பிடிச்சிக்கிட்டாங்களே. அந்த மாதிரி தான் இயேசு வராத காலத்தில் அந்தந்த மதத்தில் இருந்தாங்க, அந்தந்த கொள்கையில் இருந்தாங்க, அந்தந்த மார்க்கத்தில் இருந்தாங்க. சரி, இயேசு பொதுவாக வர்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆகவே இந்த சர்ப்பம் இயேசுவோடு ஒப்பிடப்படுது. சில ஆளுங்க சர்ப்பத்தை சாத்தான்னு சொல்கிறது பொதுவாக நம்ம சொல்கிறோம். பிசாசு, பாம்பு வந்தவொடனே இயேசுவி நாமத்தில் போ பிசாசி, பிசாசி பாம்பு, பாம்பு பார்த்தவொடனே பேய் பிசாசின்னு ஒரு அபிப்பிராயம். புறா வந்துட்டா
பரிசுத்த ஆவியானவர். சில ஆளுக்கு புறாவை சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த அடையாளம். நான் சொல்கிறேன், தேவனாலே படைக்கப்பட்ட பிராணிகள் அதெல்லாம். பாம்பு தேவனாலே படைக்கப்பட்டது. ஊரும் பிராணிகள். சர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்துறதுனால சர்ப்பத்தை சபிச்சாருன்னு இருக்கேன். ஏன் யூதாசை பயன்படுத்தலையா? ஏன் பேதுருவை குள்ள நுழைஞ்சு பயன்படுத்தலையா? கேட்குறேன். அவன் பயன்படுத்தாத யாரு இருக்கா நாட்டில்? அதனால ஒரு பாம்பை மட்டும் நமக்கு விளக்குறதுக்கு பாம்புன்னு சொல்லமே தவிர பாம்பு பிசாசி அல்ல. அதனால் பாம்பை பேய் பிசாசி உதாரணமாக அது பயன்படுத்துறதுனால சொல்கிறோமே தவிர உண்மையிலேயே நம்ம தற்கூரி மாதிரி பாம்பு சாத்தான்ட்டு நினைக்கக்கூடாது. அது ஒரு பிராணி, அது ஒரு பூச்சின்னு தான் போட்டிருக்கு. மெலித்தா தீவில் பவுலை ஒரு பூச்சி கடிச்சிக்கிட்டது, பாம்பு, கட்டுவிரியம் பாம்புன்னு போட்டு, கட்டுவிரியம் பூச்சி. அது உதறிட்டு ஒரு சேதமும் இல்லாமல் இருந்தான் இருக்கு. கடிக்கலை, கவ்வுனதுன்னு இருக்கு. கவ்விட்டா விஷம் இல்லை, கடித்தா தான் விஷம். அதனால் இவன் கொஞ்சம் நேரத்தில் அவன் செத்துருவான்னு எல்லோரும் நினச்சாங்க. அவன் சாகலை, கடவுள்னு சொல்லிட்டான். இவன் தெய்வமே வந்துட்டான். அந்த மாதிரி மனுஷர்கள் நினைக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, அவங்க பாரம்பரியம் உண்டு, இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம அடிமைப்பட்டு போகக்கூடாது. அதனால் பாம்பு வெங்கல சர்பனால் பெருமாள் ஐயா ஒரு பாட்டு பாடினார். எங்களை ரட்சிக்கவே வெங்கலம் சர்பமானின்னு ஒரு பாட்டு பாடினார். எல்லோரும் குறை சொன்னாங்க, என்ன இயேசுவை சர்பமாக சொல்லிங்கன்னு. உடனே பல்ட்டி அடித்து மாற்றி வேறு எதை சொல்லிட்டார். அது உதாரணம் போல தான், உதாரணம் தான். அதனால் சர்ப்பம் பேயா பிசாசியா? சர்ப்பம் பேசினதுன்னா சர்ப்பத்தை பயன்படுத்தினா. ஆமாம். அதனால் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக மோசே வெங்கல சர்ப்பத்தை அன்றைக்கி பயன்படுத்தினா. ஏன் அவனுக்கு தெரியாதா? ஏவாள்கிட்ட பாம்பு அவனுக்கு தெரியாதா மோசேக்கு? அதனால் நம்ம அந்த மாதிரி தற்கூறிகளாக போகக்கூடாது. ஆகவே தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கண்டிப்பாக இயேசு உயர்த்தப்பட வேண்டியதாக இருக்குது. அதாவது சிலுவையில் அறையப்பட வேண்டியதாக இருக்குது. ரத்த சுத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அதனால் அவர் கண்டிப்பாக ரத்த சிந்தி தான் ஆகணும். முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, பிதாவே என்னை எடுத்துக்கொள்ளும்னு கெச்சமனை தோட்டத்தில் ஜெபிக்கும்போது அல்லாஹ் எடுத்துக்கிட்டாரு. அவர் சீசர்களில் ஒருத்தரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இயேசு உயிரோடு தான் இருக்கார், திரும்ப உயிரோடு தான் வரப்போகிறாரு அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ரத்த சிந்தாவிட்டால் பாவம், இயேசு மறிக்கத்தான் வந்தார், சாகத்தான் வந்தார். அதனால் உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அதை மோசையை உதாரணமாக யூதர்களாக இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுபோல் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த வசனங்கள்லாம் அதுக்கு வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் மனிதர்கள் மேலே அன்பு கூர்றதுக்கு அடையாளமாக இயேசுவை தந்து அள்ளினார். தன்னை கொடுக்கறத விட தன் பிள்ளையை கொடுப்பது தான் அதிக அன்பு. முதல் தெரிஞ்சுக்குங்க. நம்மளை விட அதிகமாக நம்ம பிள்ளையை நேசிப்போம் இல்லையா? ஐயா நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். பொல்லாதவர்களாகி நாமே நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி இறங்குறோம்ல. தேவனுடைய அன்பு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியிட்டதுனாலே, பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே தேவனுடைய அன்பு இன்னதென்று அதனால தான் நம்ம வெளியாகுது. அந்த தேவன் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். அதை மறந்துடக்கூடாது. ரோமர் 3:29 பாருங்கள். இந்த புரிதல் யூதர்களுக்கு இல்லை. அதனால் இஸ்ரவேலின் தேவன் சொன்னாங்க. அதாவது எங்களுக்கு குலசாமி நாங்கள் தான், மற்றதெல்லாம் புறஜாதி பேய் பிசாசி பிள்ளைங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறான் பாருங்க, தேவன் யூதருக்கு மாத்திரமாயா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான்டா. லேலுயா.
இந்த ரகசியத்தை யாருக்கு தெரியுது? இன்றைக்கி உள்ளவன் யூதர் மாதிரியே மாறிட்டான் ஐயா. புறஜாதியாக இருந்து வந்தவன் புறஜாதியோட தோற்றுருவான் போல் இருக்கு, யூத மாதிரியே வெறியா இருக்கானே. 17 உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக திருக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். உலகம் உலகம் என்ற வார்த்தையை கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு சொன்ன வார்த்தை இல்லை, மாத்திரம் சொன்ன வார்த்தை அல்ல. இஸ்ரவேல்னா சிறு பூச்சின்னு இருக்குது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சி. அவன் சின்ன நாடு, இப்போ கூட சின்ன நாடு தான். அமெரிக்கா நினச்சா அழிச்சிடலாம், சின்ன நாடு. ஆனால் இயேசு உலகம் உலகம், வேதம் உலகம் உலகம்னே சொல்கிறதுனால உலகம் முழுவதுக்கும் அவர் இரட்சகர், உலகம் முழுவதுக்கும் பலியானார், உலகம் முழுவதுக்கும் மத்தியஸ்தராய் தேவகுமாரனாய் உலகத்துக்கே பொதுவாக அனுப்பப்பட்டார் என்ற அந்த ஒரு புரிதலோடு தான் கிறிஸ்தவங்களாகி நாம் இருக்கணுமே தவிர குறுகிற வட்டத்தில் இருக்கக்கூடாது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். 18 விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினால் அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்று. இந்த ஒரே வசனத்தில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீ தேவகுமாரன்னு விசுவாசிச்சா தண்டனை இல்லை, விசுவாசிக்காவிட்டா அந்த விசுவாச ஆகாததுனாலேயே உனக்கு தீர்ப்பு அதனால தான் உண்டாகுதே தவிர ஓ பாவத்தினாலே சாபத்தினாலே அல்ல. எவனிங்க அக்னி கடலுக்கு ஒரு கூட்டம் போகாங்கன்னா அவங்க பாவத்துக்கு சாபத்துக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. இப்போ உங்களுக்கு ரொம்ப கடை எல்லாம் ஒரு இறக்கப்பட்டு கட்டிட்டாரு, சாப்பாட்டு கூட வழி இல்லை, டோக்கன் கொடுத்துருக்காரு சாப்பிடுங்கன்னு. நீங்கள் சாப்பிடாம வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன காரணம்? கடனாலையா? உங்கள் கடனாலையா? இல்லை டோக்கனே இல்லாதனாலையா? சொல்லுங்கள். கடனும் அடைச்சிட்டாரு, டோக்கனும் கொடுத்துட்டாரு, சாப்பிட ரெடியாக இருக்குது, சாப்பிட சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் பசியாக இருப்பது உங்கள் வீம்பே தவிர, உங்களுடைய பிடிவாதமே தவிர, உங்களுடைய கீழ்ப்படியாமையே தவிர, உங்களுக்கு டோக்கன் இல்லாததுனால அல்லது கடன்காரனாக இருக்கிறதுனால காசு இல்லாதனால அல்ல. அது மாதிரி இந்த 18ஆம் வசனத்திலே பாவத்துக்காக தண்டனை வரல, முன்னோர்களுடைய சாபத்தினால வரல, இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசியாதனாலே வருது. இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசிப்பது அவ்வளோ பெரிய கஷ்டமாய்யா? ரொம்ப 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 ஈஸி. இலையில சோறு போட்டால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான், அவ்வளோதான், எடுத்து சாப்பிடணும். இதுதான். இதை கூட நான் சாப்பிட மாட்டேன், வாயில் வச்சாலும் இப்படி திரும்பி சாக வேண்டிதான். இல்லை இப்படிப்பட்டவன் தான் அக்கினிக்கு போகிறது ஐயா சொல்கிறேன். இவனுக்கு என்ன சொல்ல? வீம்புக்கு சாகுறானே, வெட்டிக்கு. பாருங்க 19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனசுடைய கிரிகள் பொல்லாதவர்களாக இருக்கிறதுனாலே அவர்கள் ஒளியை பார்க்கல இருளை விரும்புகிறது, அந்த தண்டனைக்கு ஆக்கினைக்கு காரணமாக இருக்கிறது. பாவம்தான் காரணமாக இருக்குன்னு போடலை, அவங்க சாபந்தான் காரணமாக இருக்குன்னு போடலை. நல்லா கவனிங்க. ஒளியானது உலகத்தில் வந்துருச்சு, ஆனால் இவனாத்தான் அந்த தண்டனைக்கு இவன் தான் காரணமாகறானே தவிர தேவன் பக்கம் எந்த தப்பும் இல்லை. அவர் செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சிட்டார். ஏன்னா ஒருவராது கெட்டு போது பிதாவுடைய சித்தம் இல்லையே. அடுத்து பாருங்க 20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். பொல்லாங்கு ஒருத்தன் செய்கிறான்னா அவன் ஒளியிட்ட வரமாட்டான். ஒளி யாருன்னா இயேசு, நானே ஒளின்னு சொல்கிறாரு. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்குது, இருளானது அது என்ன செய்யலை, பற்றி கொள்ளவில்லை. அந்த இருள் தான் பாவம்னு சொல்கிறது. அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் ஒருத்தன் பிரியப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது
அதில் தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கே தவிர பரிசுத்த வாழ்க்கை அவன் விரும்பலை. வாழ்க்கை இருக்குது, விரும்பலை. சாக்கடையிலேருந்து ஒரு பன்னியை எடுத்து நீங்கள் வெளியே விடுறீங்க, திரும்ப அந்த சாக்கடைக்கு தானே போகுது. அதான் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளும் கக்கினது நாய் திங்கும். கக்கியாச்சு, அதையே மறுபடியும் திங்கும். அந்த நாயோட பன்னியோட சிலரை ஒப்பிட்டு தான் 2 பேர் 2:22 அந்த மனசர் கூட ஒப்பிட்டு தான் அங்கே பேதுரு அங்கே எழுதுறாரு. அதனால தான் பரிசுத்தமானது நாய்களுக்கு கூடாதீங்கன்னு அந்த அர்த்தத்துக்கு தான் இயேசு சொன்னார். இந்த மாதிரி குணம் உள்ளவனுக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் பொறுப்பல்ல, இயேசு அதுக்கு காரணமும் அல்ல, அப்போஸ்தலர்களும் அது காரணம் இல்லை. எல்லாத்துக்கும் தெரியும், சொல்லியாச்சு. வீம்புக்கு செய்கிறான். அடுத்து 22 படிக்கும்போது, இவைகளை பின்பு இயேசுவோடைய சீசரும் யூதேயா தேசத்துக்கு வந்தாங்க. அங்கே அவர்களோடு கூட சஞ்சரித்து போன வாரமே இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். நான் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். இயேசு ஞானஸ்தானம் கொடுத்தாரா என்ற கேள்விக்கு இந்த ஒரே வசனத்தில் விளக்கம் இருக்கு. சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரே பரிசுத்த ஆவியின் இடத்துல ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னாரே, அவர் சீசராக்கி கொடுத்தாரா? சீசர்கள் எப்போ வாங்கினாங்க? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? ஒரே வசனத்தில் விளக்கம் இருக்கிறதுனால எவனுக்கும் தெரியல, யாரும் அதை சொல்கிறது இல்லை. அங்கே போட்டிருக்க சீசராக்கி அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சீசராக்கி தான் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். இந்த கேவனிங்க அந்த சாலேம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினாலே யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்க அவங்ககிட்டையும் போய் பெற்றாங்க. அக்காலத்தில் அவன் யோவான் காவலில் இருக்கலன்னு இருக்கு. கவனிங்க, இந்த ஞானஸ்தானத்தினாலே எத்தனையோ பிரிவு இருக்குது. அன்றைக்கே அந்த காலத்திலே பிரிவு வந்துருச்சு. மரித்தோருக்காக ஞானஸ்தானம் பெற்றாங்க, யோவான் சானங்க இப்போ கொடுத்துருக்கான்ல அது பெற்றாங்க. அன்னைக்கே அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அதனால தான் அப்போஸ்தலர் சொன்னாங்க, ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம். எபேசியர் 4 இருக்கு, 5. அதனால் அந்த பல ஞானஸ்தானங்கள் இருக்கிறதுனால தான் ஒரே ஞானஸ்தானம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டா ஏசிவி நாமத்தில் ஞானஸ்தானம்னு சொல்லி சிலர், ஒன்லி ஜீசஸ் ஏசிவி நாமத்திலே ஞானஸ்தானம், அதுக்கு வசனம் சொல்கிறாங்க. அப்போ சில 2:38 இருக்கு. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஏசிவி நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்தாவி வரத்தை பெறுவீங்க. பேதுரு சொல்லிட்டான் அந்த சொல்லியா இருக்கு. ஒரே வசனத்தை வச்சு தொங்கக்கூடாது, பல காரியங்களை பார்க்கணும். அப்போஸ்தலர் 8:12 புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசித்த போதே ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு இருக்கு. பிலிப்பு பிரசங்கம் பண்ணுறத புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசித்த போது ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு இருக்கு. எந்த நாமத்தில் பெற்றாங்கன்னு அங்கே இருக்கா? இல்லை, அங்கே இல்லை. அதில் 37ஆம் வசனத்திலேருந்து கந்தக மந்திரிக்கு இப்போ வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறான் பிலிப்பு. எந்த நாமத்தில் கொடுத்தான்னு இருக்கா? அங்கேயும் இல்லை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 32 அந்த ராத்திரியிலே ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு இருக்கு. எந்த நாமத்தில் பெற்றாங்கன்னு இருக்கா? இல்லை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 48 கர்த்தருடைய நாமத்திலே அவங்களை ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ மாற்று, நீ ஏசிவி நாமத்தில் ஒரு கூட்டம் ஞானஸ்தானம் சொல்லிட்டான், ஒன்லி ஜீசஸ். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிங்க. ஒரு பேருமே இல்லாமல் கொடுத்தாங்க, அப்படி ஒன்று ஆரம்பிங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு தான் இயேசு கடைசியில் கட்டளையிட்டது. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க. இயேசு தான் நமக்கு மாடல், கோல் மாடல். அவர் தான் வழி, அவர் தான் நமக்கு எல்லாமே. அதனால் அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அந்த ஸ்தாபனம் சொல்லுது, இந்த ஸ்தாபனம் சொல்லுது. தயவு செய்து 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த அந்த நாதாரிகள் ஸ்தாபனங்கள் எல்லாம் சொல்கிற கருத்துக்கெல்லாம் உட்படாதீங்க. 1ஆம் நூற்றாண்டில் அதுவும் இயேசு சொன்ன அந்த காரியம்தான் நமக்கு மாடல், கோல் மாடல் மாதிரியே தவிர மற்றவங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம். ஏகப்பட்ட அளவில் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு கட்டளை எடுத்துக்கிற முடியுமா?
ஆலோசனையாக எடுத்துக்கலாம். பவுல் கூட நான் கட்டளையாக சொல்லாமல் ஆலோசனையாக சொல்கிறேன்னு அப்பேற்பட்ட ஊழியக்காரனே சொல்கிறேன் ஐயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது நான் அல்ல, கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லும் போது நான் அல்ல, என்னை விட்டுருங்க, கர்த்தர் தான். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இவன் யோசனை சொல்லும் போது கர்த்தர் அல்ல, நான் சொல்கிறேன்னு சொல்கிறான், என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன்னு சொல்கிறான். இவன் தாயா உண்மையான ஊழியக்காரன். இன்னைக்கு அப்படி சொல்கிறானா? எது கொடுத்தாலும் கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். என்னன்னு நினச்சேன், கர்த்தர் இப்போ சொல்கிறாரு, இப்போ உடனே பேச சொல்கிறாரு, உடனே சொல்கிறாரு. இவன் நினைப்பு கர்த்தர் சொன்னதாகவே சொல்கிறான் ஐயா. இவன் யோசனை நினைப்பு, மனுஷனுக்கு யோசனை நினைப்பெல்லாம் வரும்ல, அது கர்த்தர் மேலே பழிய போடுறான். இவன் வந்து நிரபராதியாக ஒதுங்கிடுறான், அவர் சொன்னதாக சொல்கிறானே. அதுதான் கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் தயவு செய்து உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள், தப்பு இல்லை. அது கர்த்தர் சொன்னார்னு சொல்கிறது தான் தப்பான காரியம். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா வசனம் இருக்கும், இந்த வசனத்தில் உள்ளதை கர்த்தர் சொன்னார்னு சொல்லு. திரும்ப திரும்ப அவர் லூசு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டார், மாற்றி 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 பேச மாட்டார். இங்கே பேசிட்டார்ல, பேசுனது தான். இதை கூட்டாமல் குறைக்காமல் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பேசு. இது இன்னைக்கு நடக்கும், இனிமேலும் நடக்கும். இதை சொல்கிறவங்க பேர் தான் தீர்க்க தரிசனம். இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனம் எதையோ சொல்லிக்கிட்டு திரியிறானே. ரோமர் 12:6 மறந்துடாதீங்க. ரோமர் 12:6 படிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே வெவ்வேறு வரங்களாக ஜனங்கள் இருப்பதினாலே நம்முடைய தீர்க்க தரிசனம், நம்மளே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடைய ஒரு ஊழியக்காரன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக. இதுதான் ஐயா தீர்க்க தரிசனம்னா அவன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான். பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம். இது இவரே தொடங்குறாரு, இவரே முடிக்கிறார். பழைய ஏற்பாடு பொதுவான விசுவாசம், கவனிங்க. ஆகவே புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக ஒருத்தன் சொன்னான்னா அதுதான் தீர்க்க தரிசனமே தவிர அவன் இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இந்த காரியங்களில் கவனமாக இருங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு தான் நமக்கு கோல் மாடல், அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அடுத்து இந்த அதிகாரத்தை முடிச்சிருவோம். சீசர்கள், யோவான் சீசர்கள் கேட்குறாங்க 25. அப்பொழுது யோவானுடைய சீசரும் சிலருக்கு யூதருக்கும் சுத்திகரிப்பு உண்டாகும்போது வாக்குவாதம் உண்டாச்சு. யோவானுடைய சீசர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, யூதர்கள் மோசையின் சீசர்கள் இருந்தாங்க, இயேசுவின் சீசர்கள் இருந்தாங்க. 3 கோஷ்டி, 3 விதமான சீசர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவங்க யாருக்கு சீசன்னு நீங்கள் கேட்கணும். இயேசுவுக்கு சீசனா, இல்லை மோசைக்கு சீசனா, இல்லை 2 பேருக்கு எப்படிடா ஒருத்தன் சீசனாக இருக்க முடியும் கேட்கணும் நீங்கள். அன்றைக்கி அந்த வாக்குவாதம் தான் ஏற்பட்டது, இன்றைக்கும் அந்த வாக்குவாதம் தான் வருது. ஆனால் யோவான் சொல்கிறான், அருமையான ஊழியக்காரன் ஐயா, 27, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் கிறிஸ்து அல்ல. என்ன சொல்கிறான்? நான் கிறிஸ்து அல்ல. கிறிஸ்து வர்றாருன்னு சொன்னதுனால நான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டிய உடையவனேதாயா மணவாளன். இப்போ மணவாட்டி சபைக்கு மணவாளன் யார்? இயேசு. அவர் தான் மணவாளன், மணவாட்டியுடைய மணவாளன். நான் தோழன்னு சொல்கிறேன். தோழன்னா ஃப்ரெண்டு, சிநேகிதர். அவர் கல்யாணத்தில் ஒரு ஃப்ரெண்டு சந்தோஷப்படுவாங்கள்ல, என் நண்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. நான் பொதுவாக நண்பர்களுக்கு சேரும்போது ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷம்தான் எனக்குன்னு சொல்கிறான் பாருங்கள். மணவாட்டிய உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்போ எனக்கு வந்துருச்சு, சம்பூர்ணமாயிட்டுன்னு சொல்கிறான்.
அதனால் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். என் கடமை முடிஞ்சிருச்சு. நான் இரத்த சாட்சியாக மறிக்க போகிறேன். என் வந்த வேலையை முடிச்சிட்டேன். இதுதான் இன்னைக்குள்ள ஊழியர்களுடைய கோல் மாடல், இன்னைக்குள்ள மாதிரி. இயேசுவை பெருக்கணும், இவனை மறைச்சிக்கிறணும். இயேசுவின் வார்த்தையை அதிகமாக பேசணும். இன்னைக்கு ஊழியர் கூட்டங்களில் இயேசுவின் வார்த்தையே சொல்ல மாட்டாங்களானே. எல்லாம் வாயை திறந்தா பழைய ஏற்பாட்டையே தானே பேசுகிறான் ஐயா. 1.5 மணி நேரம் பேசுகிறான் ஐயா, பழைய ஏற்பாட்டையே பேசுகிறான். பழைய ஏற்பாட்டில் எப்படி இயேசுவின் பேரை சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவை அறியாதவன் ஜீவனை காண்பதில்லை. குமாரனை உடையவனே ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எவ்வளவோ பேரை சொல்கிறான் ஐயா. நல்லா கவனிங்க, முக்கியமான வசனம் சொல்கிறேன். 31. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் மனுஷ பிறவி பூமியின் தன்மை உள்ளவனாக இருந்து என்ன பேசுகிறான்? பூமிக்கு எடுத்தவளை தான் பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இந்த கவனிங்க, இந்த ரெண்டு வித்தியாசம் ஒரே வசனத்தில் இருக்கு. இன்னைக்கு நீ யாரா நீ முதன்மையாக பேசினாலும் சரி, அவன் பூமியிலிருந்து உண்டானவன் தானே. மிஷினரியை பற்றி நிறையா பேசுகிறீங்க. அந்த மிஷினரி எப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், சும்மா ஊருகா மாதிரி தொட்டுக்கலாம். அதுக்காக மணிக்கணக்கில் பேசி அவனை பின்பற்றணும்னு பஞ்சு டைலாக் மாதிரி சில மிஷினரிகள் சொல்லியிருக்காங்க. அதை வேத வாக்கு மாதிரி போட்டு இந்த இப்போ இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறாரு. கடைசியில் நீங்கள் என்ன நினைக்கணும்? இவங்கெல்லாம் பூமியிலிருந்து உண்டானவன், பூமியுடைய தன்மை உள்ளவன், பூமிக்கு அடுத்தவங்கள பேசியிருக்கான் ஐயா. அது நம்ம பஞ்சு டைலாக் மாதிரி வேத வாக்கு மாதிரி நம்ம எடுத்துக்கிற கூடாது. பரலோகத்திலிருந்து வருகிறவர் அந்த இடத்துக்கு வந்தோன்னு நீங்கள் எல்லாரிலும்னா மிஷினரிகளை விட, உங்கள் ஸ்தாபன தலைவர்களை விட, உங்கள் பிஷப்பை விட, உங்கள் ரெவரண்டை விட, உங்கள் தோல் துருத்தி எவன் சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் விட இயேசு மேலானவர். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். எல்லாரிலும் இயேசு பெரியவர், மேலானவர். அங்கே கண்டதை அங்கே கேட்டதாயா இங்கே சொல்கிறார் ஊமைகளால். அதை எவனும் ஏற்றுக்கிறது இல்லைன்னு தெரியாதுல்ல. அவனுக்கு எப்படி தெரியும்? இங்கே போட்டுருக்கு பாருங்க கீழே. தாம் கண்டதையும் கேட்டதையும் 32 தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருத்தனை ஏற்றுக்கிறது இல்லை. அது ஏற்றுக்கொள்றவன் தான் அவருடைய சீடர். ஏற்றுக்கொள்ளாதவன் யூதனாக இருக்கலாம், உலகத்தானாக இருக்கலாம், அவிசுவாசியாக இருக்கலாம், அவருடைய ஆடா இல்லாதவனாக இருக்கலாம், திமிர் பிடிச்சவனாக இருக்கலாம், அவிசுவாசியாக இருக்கலாம். இப்படி பல பேர் அவனுக்கு சொல்லலாம். ஏற்றுக்கொள்றவன் தான் அவனுடைய சீசர். அந்த சீசர் தான் கிறிஸ்தவங்க. லேலுயா, புரிஞ்சிக்க. ஆகவே இயேசு சொல்கிறத உனக்கு விளங்குதோ விளங்கலையோ, அவர் சொல்கிறத நம்பு. உனக்கு புரியுதோ புரியலையோ, சின்ன அறிவுக்கு எட்டுதோ எட்டலையோ, சொல்கிறது இயேசு. ஆனால் ஒரு கல்யாணத்தில் தண்ணியை தூக்கிட்டு போய் கொடுங்கன்னு சொல்கிறாரு. எவனும் பதில் சொல்லலை. என்னையா அது தண்ணியை தூக்கிட்டு போய் அடி வாங்க சொல்கிறீங்க? எவனும் கேட்கல. அவர் சொல்கிறது கேட்டாங்க. அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தை யாரும் புத்தி கெட்டாதது. அதான் அந்த அம்மா சொன்னாங்க, மரியாள் அம்மா, அவர் என்ன சொல்கிறாரோ என்ன சொன்னாலும் சரி நீங்கள் செய்யுங்க, அற்புதம் நடக்கும். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டில் அழகு தமிழில் கொடுத்துருக்காங்க. இது விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி, இயேசு சொல்கிறத நம்புங்க, விசுவாசிங்க. இது முடிஞ்சளவில் விளக்கி சொல்கிறேன். நல்லா சொல்லிட்டேன்னு நான் சொல்ல முடியாது. ஏதோ என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்கு தக்கபடி விளக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் விரிவாக ஆவியானவர் இன்னும் ஆழமாக போனார்னா அதையும் சொல்லுவேன். மறைச்சி வைக்க மாட்டேன். எதையும் மறைச்சி வைக்கிற ஆள் இல்லை. எனக்கு வர வர வெளிப்பாடு வர வர சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆகவே இயேசு எல்லாரிலும் பெரியவர், போப்பில் பெரியவர், பிஷப்பில் பெரியவர், உன் ரெவரண்டில் உன் போதகரில் பெரியவர், பால் முருகேசனை விட பெரியவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மிஷினரிகளை விட பெரியவர், தோமாவை விட பெரியவர், பவுலை விட பெரியவர், பேதுருவை விட பெரியவர், யாக்கோபை விட பெரியவர், மரியாளை விட பெரியவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட இயேசு பெரியவர். அவருக்கு செவி கொடுங்க. விளங்குதோ விளங்கலையோ,
நம்புங்க, கீழ்ப்படிங்க. அதுதான் உங்களுக்கு சொல்கிறது. அவருடைய சாட்சியை முடிக்கிறேன். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன், ஏன் சொல்கிறேன்னா, தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இப்போ நீங்கள் நம்புறதுனால தேவன் சத்தியம் உள்ளவர் என்று நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இயேசுவை ஏற்றுக்கிறவன், நம்புகிறவன், தேவன் சத்தியம் உள்ளவர்னு நீங்களே கன்ஃபார்ம் நிச்சயப்படுத்துறீங்க, முத்திரை போடுறீங்க. உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் அப்படி ஆகுதுன்னு சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ பாக்கியவான்கள், நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். இயேசுவை நம்புறதுனால தேவனை கன்ஃபார்ம் பண்ணுறோம். உண்மை உள்ளவர் தேவன் நம்ம இவரை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த மாதிரி நபர்களை தேவன் விடுவாரா? கைவிடுவாரா? விடுவாரா? அதான் தேவ மக்கள், தேவ பிள்ளைகள், தேவனாலே பிறந்தவர்கள். அவங்க தான் யார்? அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்டவர். 34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இந்த அனுப்பப்பட்டவர் என்ற அந்த அர்த்தத்துக்கு தான் அப்போஸ்தலர் என்று பேர் வருது. அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இயேசு தேவனாலே அனுப்பப்பட்டதுனால முதல் அப்போஸ்தலர். சீசர்கள் இயேசுவால் அனுப்பப்பட்டதுனாலே அவர்கள் அப்போஸ்தலர்கள் பன்மையில் வருது. ஆகவே இதை தவிர வேறு எந்த ரூட்லையும் போயிடாதீங்க, நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. மற்றதெல்லாம் ஊறுகாய் மாதிரி, உப்பு மாதிரி ஏதோ ஒரு தொட்டுக்குங்களே தவிர இயேசுவை உணவாக்குங்க, இயேசுவை மெயினாக்குங்க, முதன்மை ஆக்குங்க. தேவன் அவருக்கு தமது ஆவியை, மற்றவங்களுக்கெல்லாம் அளவு இருக்குது, இயேசுவுக்கு அளவே இல்லை. அதுக்கு பேர் தான் கிறிஸ்துன்னு அர்த்தம். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டதுனாலே அந்த அபிஷேகத்துக்கு மறு பேர் தான் என்னது? கிறிஸ்து. கிறிஸ்து அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு. இவரை விட வேற ஆள் உனக்கு தேவையா? வேற நபர் தேவையா? 35. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்ற வார்த்தையை கவனிங்க. அதாவது நியாயந்திருப்பு முதல் கொண்டு இயேசுவின் கையில் தான் பிதா ஒப்பு கொடுத்துருக்கிறார். உண்மையிலே நியாயந்திருப்பு பிதா தான் செய்யணும். ஆனால் பிதாவை எல்லாரும் கனம் பண்ணுறது போல குமாரனையும் கனம் பண்ணணும் என்ற அந்த நிலைமையில் ஒருவருக்கு அவர் நியாயந்திருப்பு செய்யாமல் அந்த நியாயந்திருப்பு அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கே கொடுத்துருக்காருன்னு யோவான் 5:22 இருக்கு. 22 இருக்கு. இந்த வசனம் படிங்க. யோவான் 5:22. எல்லாரும் பிதா கடவுள் தேவன் சொல்லி எல்லாரும் உலகமெல்லாம் கனம் பண்ணுறது போல எல்லாரும் அதே போல குமாரனை கனம் பண்ணும்படிக்கு அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்றவர், நியாயம் இருக்கிறவர். உண்மையிலே அவர் தான். அதனால அவர் அந்த அதிகாரத்தை எடுக்காம நியாயந்திருப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? குமாரனுக்கே ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஏன் ஒப்பு கொடுத்துருக்காரு? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன், என்ன காரணம்? தான் கனம் பண்ணுறது போல சொல்லியாச்சுனேன். கனம் பண்ணுறதுக்காகவா இந்த அதிகாரம் கொடுக்குறதுன்னு ஒருவேளை நம்ம கேட்டால் 27 அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் மனசுகுமாரனா இருப்பதினால், அது பாயிண்ட்டு 27 அதுலேயே அவர் மனுஷனா மனுஷ பிறவியா 33 வருஷம் மனுஷனா எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் அவர் இருந்ததுனால நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை யாருமே குறை சொல்ல முடியாது. தேவனை என்னை அவன் குமாரன் சொன்னவனே தூக்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி எவனும் சொல்ல முடியாது. 33 வருஷம் இவர் எல்லா விதத்திலையும் மனுஷனுக்கு மனுஷனாக 33 வருஷத்தில் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார்யா, பாவம் செய்யல. அப்போ இவர் தான் நியாயத்தீர்ப்புக்கு சரியானவர். அந்த அந்த முடிவு தான் நான் எடுத்திருக்கேன்னு தேவரே சொல்லுவார். எவ்வளவு அருமையாக. இப்படிப்பட்ட இயேசுவை விசுவாசிக்காமல் ஒருத்தன் இருந்தான்னா தேவ கோபம் முழுவதும் அவன் மேலே குருன்னு பாயும். அதை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 3:36 இதோட முடியுது. குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ
ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேலே நிற்குதுயா. நீ அல்லான்னு சொன்னாலும் சரி, தேவன் சொன்னாலும் சரி, யெகோவான்னு சொன்னாலும் சரி, இறைவன் சொன்னாலும் சரி, உலகத்தில் நீ கடவுள்னு சொல்கிற எல்லா வார்த்தைகளுக்கு சொந்தமானவர் அந்த இறைவன் கடவுள். குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கும்படி கையை காட்டுறார். உன்னுடைய பாவத்துக்கெல்லாம் பலியாகினார், இரத்தம் சிந்தினார். அவரை நீ ஏற்றுக்கொள்ளாததுக்கு என்ன காரணம்? அவர்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்குறாரு. அவர்கிட்ட என்ன பாவம் இருக்கு? சொல்லு பார்ப்போம். சவால் விடுறாரு. எந்த குறை இருக்கு அவர்கிட்ட? அவர் ஏற்றுக்கொள்ளாததுக்கு என்ன காரணம்? என்ன தப்பு செஞ்சார்? என்ன பாவம் செஞ்சார்? பிசாசி தாயா குற்றம் சாட்டுறவன். அவன் வாயாலேயே சொல்கிறான், நீ தேவனுடைய பரிசுத்தர், குற்றமில்லாதவன், பரிசுத்தர், என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு சொந்த ஜனங்ககிட்டயே சவால் விடுறாரு. இதுவரைக்கும் எவனும் சொல்லலை, சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவரை நீ நம்பாட்டினா நீ மனுஷனா? அவரை விசுவாசிக்காட்டினா நீ மனுஷனாயா? உனக்காக ரத்த சிந்தி உயிரை கொடுத்து உனக்காக அவ்வளவு தியாகம் பண்ணாரே, அவரை நீ நம்ப விசுவாசிப்பா. அது ஓ நன்மைக்கு தான். நீ அக்னியிலிருந்து விலகி, நரகத்திலிருந்து விலகி, உன்னை பாதாளத்துக்கு போகாதபடி பரலோகத்துக்கு உன்னை கொண்டு வர்றதுக்கு தாயா. அதையும் சொல்கிறோம். சுயநலத்துக்கு அல்ல, ஓ நலனுக்கு தான். அதையும் நம்பாம நீ திமிரு பிடிச்சவனா இருந்தா, ஏற்றுக்கிறாம இருந்தா, அந்த கடவுள் கும்பிடுறது சொல்கிறது பொய், அந்த கடவுள் நம்புலேன்னு சொல்கிறது பொய். அந்த கடவுளுடைய கோபம் உன் மேலே இருக்கு, உன் மேலே நேராக குருன்னு பாயுது. நீ யாரா எந்த மதமாக இருந்தாலும் சரி. அதனால தான் உலகம் அழியாமல் இத்தனை வருஷமாக தவணை கொடுத்துருக்கிறார். இயேசுவை அறியுங்க. இயேசு ஒரு மத தலைவர் அல்ல, கிறிஸ்தவர்களுடைய சாமி அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களைப் போல இயேசு அல்ல. அவர் உலக இரட்சகர். ஓ இரட்சகர், உன்னுடைய இரட்சகர். இவரை பிடிக்கிறேன்னு எவனும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவனை போல ஒரு கேடுகட்ட நாய் உலகத்திலே இல்லை. அவனுக்கு தண்டனை தவிர வேற என்ன? தேவ கோபம் அவன் மேலே இருக்கு. தேவன் பட்சிக்கிற அக்கினி, எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. அதே அக்கினி வைராக்கியம் இயேசுவுக்கு உண்டு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களே வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொடுக்குற யாவரும் பாக்கி கொஞ்ச காலம்தான். நீ பூமி அழிய தாங்காது. காட்டு தீயில எவ்வளோ அழிஞ்சிருச்சு, நீ உலகம் எவ்வளோ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ காற்று வந்தாலும் அதிகமாக இருக்குது, மழை வந்தாலும் அதிகமாக இருக்குது, புயல் வந்தாலும் அதிகமாக இருக்குது, மரணம் அதிகமாக இருக்குது, பாலியல் தொந்தரவு அதிகமாக இருக்குது, ஊழல் அதிகமாக இருக்குது. இன்னும் வர 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 இன்னி காலம் செல்லாத அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கும். இந்த காலத்தில் தப்பிக்கிற ஒரே வழி இயேசு ஒருவர் தான். இம்மையிலும் நீ பாதுகாக்கப்படுவ, மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவ. இயேசு உனக்கு நித்திய ஜீவனை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளும் போது நீ தேவனை பிரியப்படுத்துகிறாய். தேவன் உண்மையில் பிரியமாக இருக்கிறாரு. என்னுடைய நேசகுமாரன்னு சொல்கிறாரு. இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்கிறாரு. கஷ்டமான காரியத்தை உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அவரை தேவகுமாரன்னு விசுவாசியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிறோம். 4ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரம் தொடங்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.